ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இன்னைக்கு இந்த தசகத்தோட 7வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். சபுனஸ்த்வத் உபாசன பிரபாவாத், சபுனஸ்த்வத் உபாசன பிரபாவாத், दयिता काम कृते कृते विमाने, दयिता काम कृते कृते विमाने, वनिताकुल संकुलो नवात्मा, वनिताकुल संकुलो नवात्मा, व्यहरद्देवपतेषु देवहूत्या, व्यहरद्देवपतेषु देवहूत्या, सपुनस्त्वत् उपासन प्रभावात्, दयिता काम कृते कृते विमाने, सपुनस्त्वत् उपासन प्रभावात्, दयिता काम कृते कृते विमाने, वनिताकुल संकुलो नवात्मा, व्यहरद्देवपतेषु देवहूत्या, वनिताकुल संकुलो नवात्मा, व्यहरद्देवपतेषु देवहूत्या. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். சக அவர், புனக மேலும், த்வத் உபாசன பிரபாவாத்து உங்களை வழிபட்டதின் மகிமையால், தயிதா அன்பு மனைவியின், காமகிருதே விருப்பங்களை நிறைவேற்ற, கிருதே உருவாக்கப்பட்ட, விமானே விமானத்தில், வனிதாகுல சங்குல பல தேவதாஸ்திரிகள் சூழ தேவகூதி இருந்தாள். நவா ஆத்மா புதிய சரீரம் கொண்டவராக 9 சரீரங்களுடன், தேவகூத்யா தேவகூதியுடன், தேவபதேஷு வானவீதிகளில், வியகரத்து கர்தமர் வலம் வந்தார், இன்புற்றிருந்தார். இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். சபுனஸ்த்வத் உபாசன பிரபாவாத், दयिता काम कृते कृते विमाने, वनिताकुल संकुलो नवात्मा, व्यहरद्देवपतेषु देवहूत्या. தேவகூத்திக்கு சந்தோஷத்தை கொடுக்க வேணும் அப்படின்னு கர்தமர் நினைக்கிறார். உடனே அவளோட விருப்பங்களையெல்லாம் நிறைவேற்றக்கூடிய ஒரு விமானத்தை பகவானை வழிபட்டதோட மகிமையினால் உருவாக்குகிறார். அந்த விமானம் மிகப்பெரிய மாளிகையாகவும் பல இடங்களுக்கு செல்வதற்கு வசதியான வான ஊர்தியாகவும் இருந்தது. அந்த விமானத்தில் தேவகூதிக்கு சேவை செய்ய பல தேவதாஸ்திரிகளும் இருந்தார்கள். பிந்து சரோவரில் தேவகூதி ஸ்நானம் செய்து எழுந்ததும் அவளுக்கு இளமை திரும்புகிறது என்று பாகவதம் சொல்கிறது. கர்தமரும் புதியதான 9 சரீரங்களை எடுத்துக்கொண்டார். அந்த விமானத்தில் தேவகூதியுடன் வான வீதிகளில் வலம் வந்தார், இன்புற்று இருந்தார் என்று நாராயண பட்டதிரிகள் கூறுகிறார்.